ஜெய் ஜெயசங்கர ஹர ஹர சங்கர. இது நாள் வரைக்கும் எங்களோட சேனலுக்கு நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு மிக்க நன்றி. இதே போல எங்களை நல்ல விதத்தில் ஊக்குவிச்சு உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்களை பகிரணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஆசை. அதற்கும் உங்களுடைய ஆதரவு தேவை. ஓகே, இப்போ இந்த பதிவு எதற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, நம்ம சேனலில் நிறைய மந்திரங்கள் போட்டிருக்கோம். நிறைய பேர் அதை கேட்டிருக்கீங்க, நிறைய பலனும் அடைஞ்சிருக்கீங்க. நிறைய பேர் எங்களை கூப்பிட்டு நன்றியும் சொல்லியிருக்கீங்க. சில பேர் வந்து பலவிதமான முறையில் நேராக சில பேர் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க, சில பேர் இமெயில் அனுப்பிச்சிருக்கீங்க. இந்த மாதிரி பலவிதமான விதத்தில் நீங்கள் வந்து எங்களோட தொடர்பு கொண்டு எங்களுக்கு ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுடைய பிரச்சனைகளையும் சொல்லி அதற்கான தீர்வும் பெற்றிருக்கீங்க. இப்போ இந்த இதை வந்து இந்த என்கேஜ்மெண்ட்டை வந்து ஒரு ஒரு ஸ்டெப் அடிஷ்னலாக எடுத்துகிட்டு போயிட்டு அன்றாட வாழ்க்கையில் ஒருத்தருக்கு ஏற்படுற பிரச்சனையை ஆன்மீக வழிகாட்டுதல் மூலியமா எப்படி வந்து அதை அந்த பிரச்சனையை வந்து எதிர்கொள்றது அப்படிங்கிறதுக்கான பதிவு தான் இது. இப்போ இந்த ஆன்மீக வழிகாட்டுதலே ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றேன். எல்லாருக்குமே ஒரு குரு தேவை. ஓகே, அந்த குரு இல்லா வித்தை பாழுன்ற அந்த தத்துவம் எவ்வளவு அப்பட்டமான உண்மை அது. ஏன்னா எந்த ஒரு இது நம்ம பண்ண போகும்போதும் ஒரு குரு தேவை. ஏன்னா குரு வந்து அதை எப்படி ஒருத்தருக்கு கொடுக்கணும், எந்த விதத்துல கொடுக்கணும் அப்படிங்கிறத அறிஞ்சவர் தான் அந்த குரு. ஸோ அந்த குருவானவர் ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் அந்த குரு தான் வந்து வழிகாட்டின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. ஸோ இப்போ வந்து ஒரு சின்ன உதாரணம். ஒருத்தர் வந்து ஒரு காரியத்தை செய்யணும், அதை தள்ளி போடுறாரு. வேலை இருக்கு, அதை தள்ளி போடுறாரு. நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம். இல்லை வேற ஏதாவது வேலை வரும். இப்போ ஒரு புக்கு படிக்கணும் அப்படின்னாக்க, ஏபிசி புக்கு படிக்கணும் அப்படின்னாக்க அந்த புக்கில் ஒரு சாப்டர் எடுப்பார், படிக்க முடியாது. ஏதாவது ஒரு இதுதான் கவனம் வேற மாதிரி திசை திரும்பி போயிடும். இல்லை ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறாரு. அப்போ அந்த கம்பெனியில் ஒரு வேலை செய்யும்போது இன்னொரு வேலை இருக்கிறாரு. அந்த வேலையை முடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு வேலை இருக்கிறாரு. அதை முடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஒரு நிலையற்ற ஒரு இதில் போயிட்டு இருப்பாங்க சில பேர். இன்னும் ஒரு சில பேர் பார்த்து நாளைக்கு காலையில் 10 மணிக்கு கொடுத்துறாங்க, கண்டிப்பாக டெஃபினட்டாக வந்துடும் பாருங்க, உங்கள் இதில் அந்த இது இருக்கும், செக் பண்ணுங்க, நீங்களே செக் பண்ணுங்க, வந்துடும் வந்துடும் அப்படின்னாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு சில பேர் இருக்காங்க. அதாவது எக்ஸ்ட்ராடினரியாக கமிட்மெண்ட் கொடுக்கறது, அந்த கமிட்மெண்ட்டை நிறைவேற்றாமல் இருக்கிறது. இப்படிப்பட்ட சில பேரும் இருக்காங்க. அண்ட் இன்னொரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஆம், ஒரு பயம், மாற்றத்தை வந்து எதிர்கொள்றதுக்கு பயம், மாறினா எங்க இதுவாயிடுமோ அப்படிங்கிற பயம். இந்த மாதிரி பலவிதமான விஷயத்துக்கு பயப்படுவாங்க. எங்க தோத்துருவோமோ அப்படிங்கிற அந்த தோல்வி பயம் சில பேருக்கு அதெல்லாம் இருக்கு. அப்போ இந்த மாதிரியான விஷயத்த ஆன்மீக வழிகாட்டுதல் மூலியமா எப்படி நம்ம எதிர்கொள்றது அப்படிங்கிறதுக்கான பதிவு தான் இது. ஏன்னா இன்னைக்கு வந்து நிறைய பேர் அவங்களோட நேரத்தை சரியான விதத்தில் ப்ரியாரிட்டைஸ் பண்ண முடியல, சரியான விதத்தில் மேனேஜ் பண்ண முடியல. ஓகே, இந்த மாதிரி பலவிதமான இக்கட்டுகளுக்கு ஆளாகி அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து வேலையில் பயங்கரமாகவே பாதிக்கப்படுறது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் அந்த பிரச்சனையை அவங்க எப்படி எதிர்கொள்றது, அதற்கான என்ன விதிமுறை அவங்க கடைபிடிக்கணும், அது யாருமே சொல்லி தரதில்லை எங்கேயுமே. ஸோ அதை எப்படி எதிர்கொள்றது, அதை பண்ணால் என்ன பண்ணலன்னா என்னென்ன பாதிப்புகள் அப்படிங்கிறத எடுத்து சொல்றதுக்கு இன்னைக்கு யாருமே இல்லை. ஸோ அதெல்லாம் வந்து எப்படி அவங்க ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான பதிவு தான் இது. இதில் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ தயவு செஞ்சு இந்த பதிவை கம்ப்ளீட்டாக பாருங்க. உங்களுக்கு பிடிச்சவங்களோட இதை ஷேர் பண்ணுங்க. ஓகே, சரி, நேராக இப்போ பதிவுக்கு வரேன். இப்போ உங்ககிட்ட சொன்னேன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி நடக்கிறது, நிறைய பேருக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆகுது அப்படின்னு. இதனால என்ன பாதிப்புகள் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்க, பார்த்தீங்க அப்படின்னாக்க வேலையில் வந்து அவங்களுடைய
கஷ்டப்பட்டு வேலை செய்வாங்க, ஆனால் பலன் கிடைக்காது. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, ஆனால் அவங்களுக்கு தேவையான வளர்ச்சி இருக்காது வேலையில். இந்த மாதிரி பலவிதமான விஷயங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். அவங்களுக்கு வந்து ஒரு இந்த தள்ளி போடுற தன்மை, ப்ரொக்ராஸ்டினேஷன், கரெக்டான ஆங்கில வார்த்தை ப்ரொக்ராஸ்டினேஷன். நேரத்தை சரியான விதத்தில் மேனேஜ் பண்ண முடியாத போகிற ஒரு சில விஷயங்கள். இதை வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னாக்கா, இதுக்கு வந்து நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, பைரவரை வழிபடு, கால பைரவரை வழிபடு, உனக்கு வந்து எல்லாம் காலத்தை வந்து இது பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணுவாங்க. சில பேர் சில பூஜைகள் பண்ணுவாங்க, சில பேர் சில ஹோமங்கள் பண்ணுவாங்க. அதாவது அவங்களுடைய தனிப்பட்ட விஷயம். ஆனால் முக்கியமான தடை இங்கே இருக்கு. இந்த தடையை எப்படி அவங்க எடுக்க போறாங்க, அது யாரும் சொல்றது இல்ல, இல்லையா? இப்போ எந்த ஒரு பூஜை பண்ணாலோ ஹோமம் பண்ணாலோ ஹார்ட் இஸ் ஆல்வேஸ் அலைன்ட். ஓகே, ஆத்மார்த்தமா பண்ற எந்த ஒரு பூஜைக்கும் பலன் உண்டு. அப்போ என்ன சாமி நீங்க வந்து மைண்ட் அலைன் ஆகாதா? பண்ணா அலைன் ஆகும். ஆனா இந்த மைண்ட் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து ஒரு குரங்கு மாதிரி. அதுக்கு ஆதாரம் தேவை. நம்மள சின்ன வயசுல இருந்து எப்படி கண்டிஷன் பண்ணியிருக்காங்க, பகவானை பரிபூர்ணமா சரணட, எல்லாம் பகவான் பார்த்துப்பார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்களா, இல்ல சீயிங் இஸ் பிலீவிங்னு சொல்லி வளர்த்தாங்களா? ரெண்டாவது. ஓகே, நான் பூஜை பண்ணிட்டேன், மணி கம் அப்படின்னா வந்துருமா? நியாயமா இருக்கும். அதாவது நான் அதுக்குன்னு யாரையும் தவறா சுட்டி காட்டல. அதாவது உங்களுடைய வேலை, அது எப்படி நீங்க செய்யறீங்க, எவ்வளவு அற்புதமா செய்யறீங்க. இதற்கு ஒரு முக்கியமான காரணம் அவங்களோட வளர்ந்த சூழ்நிலை. சின்ன வயசுல இருந்து ஒருத்தரை மட்டம் தட்டி மட்டம் தட்டி, நீ எதுக்கும் வேலைக்கு ஆகாதவன், எதுக்கும் நீ லாய்க்கு இல்லை, உன்னால் இது முடியாது, உன்னால் அது முடியாது, நீ வந்து எந்த காரியத்தை கொடுத்தாலும் நீ உருப்படியா செய்ய மாட்ட, இந்த மாதிரி ஒரு என்கரேஜ்மெண்ட் இல்லாம மட்டம் தட்டி மட்டம் தட்டி சில பேர் வந்து பாடி ஷேம் பண்ணியிருப்பாங்க. இன்னைக்கு அது வந்து சமீபத்தில் கூட ஒரு பிரபலத்தை வந்து ஆஹ், ரொம்ப த- தரக்குறைவா யாரோ சில பேர் பேசியிருக்காங்க. அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம். நம்மளோட இது அரசியல் நோக்கம் கிடையாது, அதுக்குள்ள நம்ம போனதும் கிடையாது. எதுக்கு சொல்றேன், நீ பாரு இவ்வளவு குண்டா இருக்க, நீ பாரு வந்து உனக்கு அப்படி இருக்கு, உன் மூஞ்சி சரியில்லை, நீ கருப்பா இருக்க. சரி, கருப்பா இருந்தா போனா என் கையிலயா இருக்கு? தாயை தேர்ந்தெடுப்பதும் தந்தை தேர்ந்தெடுப்பதும் உரிமை உன்னிடத்தில் இல்லை, பிறப்பை தேர்ந்தெடுப்பதும் நிறத்தை தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை முன்னிடத்தில் இல்லைன்னு யாரோ ஒரு கவிஞர் எழுதின ஒரு பாட்டுக்கு. அப்போ இதுதான் என்னுடைய கலர், ஓகே, இந்த கலர் நான் சந்தோஷமா அக்செப்ட் பண்றேன். எனக்கு அதுல பெருமை. நான் வெள்ளையா இருக்கனாலும் நான் கருப்பா இருக்கனாலும் என்னை பத்தி நான் பெருமையா இருக்கேன். அதனால் என்னுடைய ஸ்தானத்தை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அப்போ எத்தனை பேர் அந்த மாதிரி பெருமைப்படுறாங்க? இப்போ நான் கருப்பா இருந்தேன் அப்படின்னாக்க, கருப்பா இருந்தா என்ன? ஆனா அதே இது, உன் மூஞ்சி பாரு இப்படி இருக்கு, உன் கண்ணு பாரு அப்படி இருக்குன்னு ஃப்ரெண்ட்ஸுங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து கலாய்க்கிறோங்கிற பேர்ல அடுத்தவனை எவ்வளவு தூரத்துக்கு காயப்படுத்தி அதனால ஒருத்தனுடைய தன்மானம் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறது, அது பிற்காலத்துல அவனுடைய வாழ்க்கையை எந்த அளவுக்கு அது பாதிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா பல விதமான உதாரணம் என்னால சொல்ல முடியும். ஏன் இதை சொல்றேன்? நீங்க வந்து என்ன சுவாமி நீங்க ஆன்மீக வழிகாட்டுதல் நீங்க அப்புறம் ப்ரோக்ராஸ்டினேஷன்ன்றீங்க, அப்புறம் தன்மானம்ன்றீங்க. இதுக்கெல்லாம் காரணம் இருக்கு. இப்போ ஒருத்தர் வந்து கண்டினியூஸா சதா சர்வத்திர காலமும் உன் மூஞ்சி இப்படி இருக்கு, உன் மூஞ்சி அப்படி இருக்கு, நீ குண்டா இருக்க, நீ ஒல்லியா இருக்க, நீ ஓமக்குச்சி மாதிரி இருக்க, ஒற்றை குச்சி மாதிரி இருக்க, இந்த மாதிரி சொல்லி 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 மட்டம் தட்டிட்டு வந்தா, உன்னால இந்த வேலை செய்ய முடியாது, உன்னால அந்த வேலை செய்ய முடியாது, உன்னால இது செய்ய தெரியல, உனக்கு அது செய்ய தெரியல, அந்த நிறைகளை வந்து சொல்லாம குறைகளையே சொல்லிக்கிட்டு இருந்தா, அப்ப என்கிட்ட நிறைய இல்லையா அப்படிங்கிற அந்த எண்ணம் தோணக்கூடும். இது ஒருத்தர் சொன்னா பரவாயில்ல, வீட்டில் இருக்கிறவங்க, நண்பர்கள், சொந்த பந்தங்கள் எல்லாரும் இதை சொல்லும்போது
ஒருத்தனுடைய தன்மானம் ரொம்ப பாதிக்கும். அது உங்களுக்கு தெரியறது இல்ல. அதனால ஒருத்தனுடைய மனநிலை எவ்வளவு தூரத்துக்கு பாதிக்கும் தெரியறது இல்ல. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவன் வந்து இப்படி பண்றான், அப்படி பண்றான், இப்படி செய்றான், அப்படி செய்றான். சரி, தீர்வு கொடு. டேய், இப்படி பண்ணக்கூடாதுடா, இப்படி பண்ணணும், இந்த மாதிரி செஞ்சா இப்படிதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னா, சொல்யூஷன் கொடுத்தா அது அவனுக்கு வந்து ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். இந்த பாரு, நீ குங்குமம் இப்படி வச்சுக்கூடாது, இந்த மாதிரி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லினா, ஓகே நானும் வந்து ஓகே, சரிம்மா நெக்ஸ்ட் டைம்ல நான் இப்படி வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை நான் மாற்றிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுக்கணும். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ அதே மாதிரி ஒரு பையன் வந்து தப்பு பண்ணுறான், ஒரு பொண்ணு வந்து தப்பு பண்ணுறா, இப்போ பேசுறதுல வந்து நீ இந்த மாதிரி ஆரம்பிக்காத, இப்படி ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாக்க அதில் ஒரு நியாயம் இருக்கு, ஒரு தர்மம் இருக்கு. ஆனால் சதா சர்வத்திர காலமும் ஒருத்தனை மட்டம் தட்டி மட்டம் தட்டி அது பண்ணும்போது அவனோட தன்மானம் ரொம்ப பாதிக்கப்படுறது. இதனால அந்த ஷேம் அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா, அவமானம். அந்த எக்ஸாக்ட் தமிழாக்கம் எனக்கு தெரியல, நீங்க கூகுள் பண்ணி வேணா பார்த்துக்கோங்க. ஓகே. அந்த அவமானப்படுத்துறது, காயப்படுத்துறது, அதனால என்ன ஆகும் பிற்காலத்துல அவன் வந்து வேலைக்கு போகும்போது எந்த ஒரு செயலையும் எதிர்கொள்றதுக்கு பயப்படுவான். இதை வந்து நான் பலவிதமான பேருக்கு நான் வழிகாட்டியிருக்கேன். அந்த வழிகாட்டுதல் பண்ணும்போது நிறைய பேரோட பேசும்போது என்னுடைய இதில் வந்து என்னை யாரும் அப்ரிஷியேட் பண்ணதில்லை. அதாவது அந்த அப்ரிசியேஷனுக்காக ஏங்கி 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 பெற்றவங்க கிட்டேருந்து கிடைக்கல, வழி தவறி போய் மற்றவங்க கொடுக்குறான்னு நினச்சின்னு வழி தவறி போய் அப்புறம் பெற்றவங்க நீங்கள் தான் வந்து புலம்புறீங்க. இதற்கு தவறு யாரு? யாருக்கிட்ட அந்த தவறு இருக்கு? பெற்றவங்க உங்ககிட்ட. பிள்ளைகளை நீங்களே ஊக்குவிக்கலைன்னா யார் அவங்களை ஊக்குவிப்பாங்க? அதாவது ஒரு காலத்தில் காஃபி பொடி வாங்க வீட்டில் காலி ஆயிடுச்சு, பக்கத்து வீட்டில் போய் வாங்கணும். அதாவது அந்த காலத்தில் அது வழக்கம், குடுக்கல் வழக்கல் வாங்கல் அதெல்லாம் வந்து உண்டு. நான் சொல்றது 70 80லலாம் நடந்துட்டு இருந்தது. மாமி, எங்காத்துல காப்பி பொடி நிறைஞ்சிருக்கு, மாமா வாங்கிட்டு வந்த பிறகு திரும்ப கொடுக்குறேன். அதாவது இல்லை அப்படிங்கிறத எவ்வளவு அழகா சொன்னாங்க. ஆனா அதே இது இந்த காலத்துல. ஓகே. இப்போ அதே மாதிரி ஒரு ஒரு பையன் சமீபத்துல ஒருத்தர் வந்து ஒரு 40 45 வயசு அவருக்கு. சின்ன வயசுல இருந்து அவரை மட்டம் தட்டி மட்டம் தட்டி, உன்னால் இது பண்ண முடியாது, உன்னால் அது பண்ண முடியாது. அவர் செஞ்ச ஒரு சின்ன விஷயத்த, ஒரு சின்ன தவறை கூட மற்றவங்க யாரும் தவறே பண்ணதில்லை. ஆனா அந்த பண்ண சின்ன தவறை கூட அப்படியே ரொம்ப பெரிய குத்தம் மாதிரி அதை வந்து போட்டு அதை வந்து பிரபலப்படுத்தி அதை வந்து அவங்களுடைய சாடிஸ்டிக் ப்ளஷருக்காக எல்லார்கிட்டையும் அவன் வந்து பண்ண தவறை வந்து பிரபலப்படுத்தி அவனுக்கு வந்து ஒரு அடையாளத்தை கொடுத்துட்டாங்க. அந்த தவறு மூலியமா அவனை வந்து ஐடென்டிஃபை பண்ற மாதிரி ஆயிடுச்சு. அவங்களுக்கு அதை வந்து சந்தோஷம் ஒரு, ஏன்னா பர்வர்டட் சாடிஸ்டிக் சைக்கோஸ் அவங்க. அவங்களுக்கு அது அந்த நேரத்தில் சந்தோஷத்தை கொடுத்தது. ஆனா அடுத்த ஆளுக்கு அது எவ்வளவு தூரத்துக்கு அவங்களுடைய தன்மானத்தை பாதிச்சுதுங்கிறது அவங்களுக்கு தெரியல. இதுதான் நல்லா நீங்க பார்க்கணும். இந்த மாதிரி எத்தனையோ பேர் இருக்கீங்க. சில பேர் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு வேலை கொடுப்பாங்க, அந்த வேலையை பர்ஃபெக்டா செய்யணும். பர்ஃபெக்ட் அக்கார்டிங் டு வாட் ஸ்டாண்டர்ட்? யாருக்கு அந்த பர்ஃபெக்ஷன்? யார் அந்த அளவுகோல் பயன்படுத்துறாங்க அந்த பர்ஃபெக்ஷனுக்கு? அப்போ அந்த பர்ஃபெக்ஷனிசம் அதோடைய மூலம் எப்படி என்னன்னு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னாக்க அவமானப்படுத்தியிருப்பாங்க. சின்ன வயசுல அவங்களுக்கு பண்ண அவமானம், இதெல்லாம் அகச்சத்ருக்கள், நமக்கு தெரியாத அகச்சத்ருக்கள். புரியுறதா? இப்போ பகவானை நம்ம வழிபடுறோம், புறச்சத்ரு யாருன்னு நமக்கு தெரியும். இப்போ வந்து ஒரு எதிராளி நமக்கு வந்து ஏபிசி ஒரு ஆளு அப்படின்னாக்க அந்த ஆளை வந்து இவன் தான் என்னோட சத்ரு அப்படின்றத நமக்கு வெளியில இருக்கிற சத்ரு தெரியும். நமக்கு உள்ள இருக்கிற சத்ரு நமக்கே தெரியாது. அதான் சொல்லுவாங்க இல்லையா ஆங்கிலத்துல, எனிமி வித்தின் இஸ் த மோஸ்ட் டேஞ்சரஸ் than the enemy outside அப்படின்னுவாங்க. நமக்கு உள்ள இருக்கிற சத்ரு ரொம்ப மோசமான சத்ரு அது. ஏன்னா யாருன்னு தெரியாது இல்லையா. நமக்கு வெளியில இருக்கிற சத்ரு ஓகே இப்படிதான் இருப்பான் அப்படிங்கிறது நமக்கு தெரியும்.
அது வேற. ஸோ இந்த உள்ளுக்குள்ள இருக்கிற சத்ரு அது எப்படி எதிர்கொள்றது, அதற்கு தெய்வ அனுகிரகத்தோட எப்படி அந்த சத்ருவை சம்ஹாரம் பண்றது அப்படிங்கிறதுக்கான பதிவு தான் இது. ஓகே. ஸோ இந்த பர்ஃபெக்ஷனிசம் இப்படிதான், இப்போ இப்படிதான் இருக்கணும்னா இப்படிதான் இருக்கணும், 6 மணிக்கு ஏந்துக்கணும், 5 மணிக்கு ஏந்துக்கணும்னா 5 மணிக்கு ஏந்துக்கணும், 5:10க்குள்ள பாத்ரூம் போயிட்டு வந்துடணும், பல்லு தேய்ச்சிடணும், அப்படின்னு அந்த மாதிரி அப்படின்ற மாதிரி மிலிட்ரி டிசிப்ளின். மிலிட்ரி டிசிப்ளின் மிலிட்ரியில தேவையா? வீட்டில் எதுக்கே தேவை? வாழ்க்கையை வாழணுமே தவிர்த்து இந்த மாதிரி ரொம்ப எக்ஸ்ட்ரா எனி திங் யூ டேக் இட் டு தி எக்ஸ்ட்ரீம் பிகம்ஸ் யுவர் வீக்னஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே. இப்போ இந்த மாதிரி வாழ்க்கை இப்படிதான் இருக்கணும், தவறில்லை, மறுபடியும் சொல்றேன், தவறுன்னு சொல்லலை. ஆனா ரொம்ப ரிஜிட் ஆயிட்டீங்க அப்படின்னாக்க அப்ப என்ன ஆகும், இந்த ரெபலியஸ் ஆட்டிடியூட் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்க வந்து இந்த கோவில் குளம்னு சுத்தி உங்க கையை மீறி ஒரு இது போன பிறகு கோவில் குளம்னு சுத்தி பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா தவறு உங்ககிட்ட இருக்கு, அதை வந்து வெளியில எடுத்துன்னு வரணும். என்னுடைய 2வது புஸ்தகத்துல நான் இதை வந்து சொல்லியிருக்கேன், இட்ஸ் மை டைம் அப்படிங்கிற புக்கில் இதை பத்தி நான் நிறைய விவரமா இதை பத்தி நான் நிறைய பேசியிருக்கேன், அதற்கான தீர்வையும் கொடுத்துருக்கேன். ஏன் சொல்றேன் அப்படின்னா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்க கோவில் போறாங்க, உங்களுடைய சில பேர் கோவில், சில பேர் சர்ச்சு, சில பேர் மசூதிக்கு போறீங்க, தவறே கிடையாது. பகவானை வந்து பிரார்த்தனை பண்றதுல தப்பு கிடையாது. ஆனா இது நீங்க எங்க டீல் பண்றீங்க? அப்படியே நீங்க டீல் பண்றான்னாலும் சைக்காலஜிஸ்ட் தனியா இருப்பாங்க, ஆன்மீகமா தனியா இருப்பாங்க, ரெண்டும் அலைனே ஆகாது. இப்போ நம்மளுடைய அப்ரோச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, சைக்காலஜியும் கொஞ்சம் இருக்கும், ஆன்மீகம் நிறைய இருக்கும். மந்திர ஜபத்தை பயன்படுத்தி எப்படி வந்து ஒருத்தருடைய பிரச்சனையை தீர்க்கிறது, ஒருத்தருக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அதோடைய ஒரே பார்வையில் மட்டும் அதை அணுகாம 360 டிகிரி அப்ரோச்சா எப்படி வந்து அந்த பிரச்சனையை எதிர்கொள்றது அப்படிங்கிறதுக்கான பதிவு தான் இது. ஓகே. சரி. இப்போ இந்த பர்ஃபெக்ஷனிசம்னு சொன்னேன். ஓகே. அதே மாதிரி சில பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்க அவங்களுக்கு வந்து சொன்னேன் இல்லையா, இந்த நிறைய விஷயத்தை வந்து ஒரே நேரத்தில் கமிட்மெண்ட் எடுத்துப்பாங்க. ஓகே. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஆம், ஏதோ வேலை செய்யணுமே, கடமைக்காக வேலை செய்வாங்க, அந்த ஒரு ஆத்மார்த்தம் இருக்காது. சில பேர் வந்து இந்த இப்போ வேலை செய்கிறோம், இப்போ இந்த வீடியோ போடும்போது ஒரு கிளியரான அந்த டாஸ்க் ஃப்ளோ இருக்கணும். அந்த டாஸ்க் ஃப்ளோ கிளியராக இல்லை அப்படின்னாக்கா ஒரு பிடிப்பே இல்லாமல் நான் பாட்டுக்கு இங்கே பேசிட்டு அப்புறம் வேற ஏதோ ஒரு இது போயிட்டு திரும்ப அப்புறம் சம்மந்தம் இல்லாமல் பேசினா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி சில பேருக்கு அவங்களோட வேலையோடைய குணாதிசயமே அப்படி இருந்ததுன்னா எப்படி இருக்கும்? அவங்களுக்கு வந்து அந்த வேலையில் ஒரு பிடிப்பு இருக்காது. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரே நேரத்தில் பலவிதமான வேலைகள் எடுத்துப்பாங்க, எந்த வேலையை செய்யுது எந்த வேலையை பண்ணக்கூடாதுங்கிறது அந்த அஹ், மண்டை காஞ்சி போகும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரியான கேரக்டர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. சில பேர் வந்து மாற்றத்துக்கு பயப்படுவாங்க. அண்ட் இன்னைக்கு அது வந்து ரொம்பவே பிரபலமாக இருக்கு, ஏன்னா பரவலாக இருக்கு. ஏன்னா இன்னைக்கு வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு ஒரு இது வந்திருக்கு. சில பேர் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் வேலைக்குள்ளே போனாங்களோ அவங்கள அவங்க அப்கிரேட் பண்ணிக்கலன்னா என்ன ஆயிருக்கும்? அந்த மாதிரி ஆளுங்க தான் இன்னைக்கு முக்கால்வாசி பேர் வேலையை விட்டு தூக்கியிருக்காங்க. வெல், அதுன்னு காரணம் இல்லை, பலவிதமான காரணங்கள் உண்டு. லேக் ஆஃப் அப்கிரேடேஷன் ஆஃப் ஸ்கில் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் அப்படின்னு மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க. இப்போ எங்க நான் தோத்துடுவேனோ அப்படிங்கிற பயத்திலேயே நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த தோல்வி பயம்னு இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் இருக்கிறதுலே கொடுமையானது. என்ன ஆக போதுவா பார்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த இது இல்லாம நான் தோத்துருவோமோ அப்படிங்கிற பயத்திலேயே நிறைய பேர் வந்து ஒரு செயலை வந்து செய்யாம தள்ளி போடுவாங்க. ஏன் அப்படின்னா இன்னைக்கோ ஒரு நாளைக்கு அதை செஞ்சிருப்பாங்க, அப்போ வந்து அது ஃபெயில் ஆயிருக்கும். இல்லை, யார் இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு வேலை கொடுக்குறேன், அது எனக்கு இப்போ என்னுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி இல்லை அப்படின்னும் போது என்ன பண்ணுவேன், ஜென்ரலாக திட்டிடுறாங்க. சில பேர் வந்து தரக்குறைவா திட்டிடுறாங்க, தரக்குறைவா பேசிடுறாங்க.
உன்னால இது கூட பண்ண முடியலையா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. இதே இது வந்து ரிப்பீட்டடா ஆயிட்டு இருந்தது அப்படின்னாக்க என்ன ஆகும்? இந்த இடத்துல ஒரு பிளாக் வந்துடும். நான் எது சொன்னாலும் அவருக்கு பிடிக்கிறது இல்ல. கணவன் மனைவிக்குள்ள இப்போ கணவன் வந்து ஏதோ ஒரு உலகத்துல இருக்காரு. அவர் வந்து மனைவி அன்னைக்கு ஏதாவது சொல்லியிருப்பாரு. அவர் மனைவி வந்து ஒரு உலகத்துல இருப்பாங்க. கணவன் வந்து ஏதாவது கணவன் வந்து ஏதாவது சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி உறவுகளுக்குள்ள நடக்கிற முக்காவாசி பிரச்சனைக்கு இதுதான் காரணம். அப்போ எங்க நான் மாறினேன்னா, அந்த ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன் அப்படிங்கிற அந்த பயத்திலேயே அந்த காரியத்தை செய்யறதுக்கு தயங்குவாங்க. புரியுதுங்களா? இப்போ நாளைக்கு வந்து 10 மணிக்கு இருக்கேன், டோன்ட் வரி, நாளைக்கு 10 மணிக்கு கண்டிப்பா இருப்பேன். இருக்க மாட்டாங்க, பண்ண மாட்டாங்க. ஏன்? இதெல்லாம் தான் காரணம். இதற்கு மூல காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த காலத்தில் அவங்களுக்கு நடந்த அந்த அவமானங்கள், ஷேம், கில்ட், ரிஜெக்ஷன்ஸ், ரிசென்ட்மெண்ட், ரிக்ரெட்ஸ், வருந்தத்தக்க சம்பவம், இஃப் ஐம் ரைட், வருந்தத்தக்க சம்பவங்கள், கோவங்கள். நீ என்ன சொல்லி நான் என்ன கேட்கறது? ஆஹ், நீங்க எக்ஸாக்ட் தமிழாக்கத்தை நீங்க கூகுளில் பாட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி பலவிதமான காரணங்கள் உண்டு. அதில் இதோடைய இந்த ஆணி வேர் அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா? இந்த ஆணி வேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேம். இந்த ஷேம் அப்படிங்கிறது தான் இருக்கிறதுலே கொடுமையான அகச்சத்ரு. ஒருத்தனுடைய வாழ்க்கையை அழிக்கிறதுக்கு இந்த ஷேம் ஒன்று போதும். அந்த ஷேம் தான் ஒருத்தனை வந்து ப்ரொக்ராஸ்டினேட் பண்ண வைக்குது. அதுதான் அப்படிங்கிறது கிடையாது. அதான் அதான் ஆணிவேர். அதோடைய பிரான்ச்சஸ் தான் வந்து ப்ரொக்ராஸ்டினேஷன், இந்த மாற்றத்துக்கான பயங்கள், நான் கண்டமேனிக்கு கமிட்மெண்ட் கொடுக்கறது, இந்த மாதிரி பலவிதமான விஷயங்களை சொல்லிட்டு போகலாம். இதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷேம் தான். ஸோ இந்த ஷேமை எப்படி எதிர்கொள்றது? நிறைய பேர் இது வந்து மேலோட்டமாக, அதாவது பட்டும் படாத மாதிரி, அதுக்குள்ள ஜாஸ்தி இது பண்ணாத மாதிரி, தாமரை இலையில பட்ட நீர் மாதிரி பட்டும் படாத மாதிரி சொல்லிட்டு போயிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கே அது எப்படி தீர்வு கொடுக்கறதுங்கிறது தெரியாது. இந்த இங்கே தான் வந்து நமக்கு ஆன்மீகம் ரொம்ப வந்து ஒரு முக்கியமான ஒரு அங்கமாக நமக்கு வகிக்கிறது. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னாக்க, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க நிறைய மந்திரங்கள் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அகச்சத்ருவை ஜெயிக்கிறதுக்குனே சில விஷயங்கள் இருக்கு. ஓகே, அதற்கான சில மந்திரங்களே இருக்கு. இதை நான் நிறைய தடவை சொல்லவும் சொல்லியிருக்கேன். அப்போ இந்த அகச்சத்ருவை வந்து பயன்படுத்தி இந்த இந்த அகச்சத்ருவை எப்படி எதிர்கொள்றதுங்கிறத மந்திரங்களை பயன்படுத்தி இந்த அகச்சத்ருவை ஜெயிக்க முடியும். இதை வந்து நிறைய பேருக்கு இதை நான் பண்ணியிருக்கேன். அப்போ சாமி இது சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த பர்ஃபெக்ஷனிசம்ங்கிறது அவங்களுடைய டிஎன்ஏலே இருக்கும். எதுக்கு இது டிஎன்ஏலே இருக்கும்னு சொல்கிறேன் அப்படின்னா, சரி, இன்னைக்கு வந்து என்னுடைய குழந்தையோட நானும் வந்து என் குழந்தை மேலே தோல் மேலே கை போட்டு பழகக்கூடிய காலம் இது. என்னோட ஜெனரேஷன், என்னுடைய அப்பாவோட நான் கொஞ்சம் எதிர்த்தாப்புல நின்று பேசியிருக்கேன். அவருடைய அப்பாவோட பேசணும்னா பாட்டி மூலியமாக தான் பேசணும். அவருடைய அப்பாவோட பேசும்போது அகைன் அவங்களுடைய அம்மாவோட தான் பேசணும். அந்த காலத்துலலாம் அப்பா கிட்டலாம் வந்து தைரியமாலாம் பேச முடியாது. அப்போ என்ன ஆகும்? இந்த பர்ஃபெக்ஷனிசம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அது எப்படி வந்து உருவாகிறது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். அவங்கள வந்து யாராவது அவமானப்படுத்தி இருப்பாங்க. ஏன்னா இந்த காலத்துல வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு சென்டென்ஸ் எழுதணும்னாலும் கூட நிறைய கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் வருது, ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் வருது. இந்த காலத்துல அதெல்லாம் ஏத்துக்கிறாங்க. நாங்களாம் படிக்கும்போது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணால் தலையிலே கொட்டு விடும். இனி கொட்டு விடட்டும் யாராவது வாத்தியார், அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அப்படிப்பட்ட காலம் இது. உண்மைதானே? அப்போ எதுக்கு இதை சொல்றேன்? ஏன்னா அந்த காலத்துல வந்து எல்லாமே கரெக்டா பண்ணணும், அது நல்ல எண்ணம். ஆனா தவறு செய்யறது மனித நேயம். அது யாரும் புரிஞ்சுக்கலையே. நல்லா பண்ணணுங்கிற அந்த நல்ல எண்ணத்தை தவறான விதத்துல அதை வந்து கன்வே ஆகி அது எக்ஸ்ட்ரீமுக்கு எடுத்துட்டு போய் ஒருத்தன் தவறு செஞ்சா அதை வந்து அவனை தரக்குறைவா நினைத்தி அவனுடைய தன்மானத்துல அடிச்சு அவனை ரொம்ப காயப்படுத்தி
என்ன வாழ்க்கை இது? மனுஷனா பொறுத்தா இந்த உலகத்துல ஏதோ ஒரு சில பாடங்களை கத்துக்கிறதுக்கு தான் நம்ம எல்லாருமே வந்திருக்கோம். ஓகே. ஸோ இந்த மாதிரி நிறைய இது நடந்திருக்கு அந்த காலத்துல. அது இப்போ என்னுடைய கொள்ளு தாத்தாலேருந்து என்னோட தாத்தா, என்னோட தாத்தாலேருந்து என்னுடைய அப்பா, என்னோட அப்பா இல்லைன்னு என்கிட்ட, என்கிட்டன்னு என் குழந்தைகிட்ட, அதாவது இந்த ஹைரார்கி, இதை வந்து யாருக்குமே தெரியாத ஒரு சத்ரு. இந்த சத்ருவை நம்ம எப்படி ஜெயிக்கிறது அப்படின்னா ஆன்மீகத்தால மட்டும்தான் இது முடியும். ஓகே. ஸோ இதுக்கு வந்து நிறைய ஜபங்கள் என்னுடைய சேனலில் நிறைய மந்திரங்கள் போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 250 வீடியோஸ் ஏதோ போட்டிருக்கோம். 250க்கு மேலே போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. நான் நம்பர்லாம் நான் வச்சு கணக்கு வச்சுக்கிறது இல்லை. ஸோ ஏன்னா என்னென்னலாம் தோன்றதோ இதனால எதுக்கு இது சொல்கிறேன், இந்த மாதிரி வந்து தொன்று தொட்டு அது வருது பார்த்தீங்களா, அந்த ஷேம், அந்த கில்ட்டு, குற்ற உணர்ச்சி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பாரம்பரியமாக வருது. இதை வந்து நிறைய ஜோசியக்காரங்கிட்ட எடுத்துகிட்டு போனால் உன்னோட பிராரப்த கர்மம், ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் ஏதோ பூர்வ ஜென்மத்தில் ஏதோ நடந்திருக்கு, அவ்வளோதான் அவங்களால சொல்ல முடியும். அதுக்கு நான் ஜோசியக்காரன் நான் தவறாக சொல்லலை. ஏன்னா அவங்களுடைய பவுண்டரிக்குள்ளே தான் அவங்க என்ன இருக்கோ அதை பார்க்க முடியும் இல்லையா? சரி. இப்போ நீங்கள் மட்டும் எப்படி இதை பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள். நான் சைக்காலஜியும் படிச்சிருக்கேன், ஸ்ரீவித்யாவும் உபாசனை பண்ணுறேன். அதாவது பகவானை வந்து எப்படி வழிபட்டா எப்படி நம்ம பிரச்சனையை எதிர்கொள்றது, அந்த பிரச்சனையிலிருந்து எப்படி ஒருத்தர் விடுபட்டு வெளியில் கூட்டு வருது, இது லௌகீக ரீதியாக, சாஸ்திர ரீதியாக, மந்திர சாஸ்திரத்துக்கு உட்பட்ட இதில் எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லையும் இதை வந்து எப்படி எதிர்கொள்கிறது அப்படிங்கிறது தெரிஞ்சு இதை வந்து நிறைய பேருக்கு வழிகாட்டி அவங்கள அந்த பிரச்சனையிலிருந்து மீட்டெடுத்து இன்னைக்கு எல்லாரும் நல்லா இருக்காங்க. அப்போ இதற்கு இந்த ஒருத்தரோட பேசும்போதே நமக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வரும். அவங்க எந்த பேக்ரவுண்ட்லேருந்து வராங்கன்றத முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஓகே. அவங்களோட குடும்பத்தில் எப்படி இருந்தது, யார் யார் என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பேசுவோம். அதை அந்த மாதிரி கண்டுபிடிச்சு அதற்கேற்ற மாதிரி நம்ம வந்து என்ன தீர்வு கொடுக்கணுங்கிறது பர்சனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அவங்கள அந்த பாதையில் கூப்பிட்டு வந்து கைப்பிடிச்சு கூப்பிட்டு வரணும். அதுதான் ஒரு வழிகாட்டியுடைய முக்கியமான வேலை. ஸோ கைப்பிடிச்சு கூப்பிட்டு வந்து அவங்கள அந்த பிரச்சனையிலிருந்து மீட்டு வெளியில் எடுத்து அவங்களால முடியும் அப்படிங்கிற முதல்ல நம்பிக்கையை கொடுத்து அதை மீட்டெடுத்து ஒரு புது ஐடென்டிட்டியை உருவாக்கி அவங்கள அந்த பிரச்சனையிலிருந்து விடுபட்டு வெளியில் இருக்கணும். இதுதான் நம்மளுடைய வேலையே. ஸோ எதுக்கு இது இவ்வளோ விலாவறையாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கையில் இப்போ நீங்கள் வந்து தள்ளி போடுறதோ உங்களுடைய சின்ன பிள்ளையா இருக்கிற பருவத்தில், ஏன்னா எல்லாருக்குமே அந்த குழந்தை பருவம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பேரண்டிங் அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து ஒரு ரொம்ப பெரிய விஷயமா போயிருக்கு. நான் படித்த காலத்துலலாம் வந்து எங்கள் அப்பா அம்மாலாம் வந்து பேரண்டிங்லாம் சுத்தமாக தெரியாது. தெரிஞ்சதா உங்களுக்கு அவங்க சொன்ன ஒரே வார்த்தை, எங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை நான் பண்ணியிருக்கேன். ஓகே, ரைட், நன்றி. இப்போ என் கையில் ஒரு இது இருக்குது. ஏன்னா ஒரு காலத்தில் வந்து எனக்கு மிருதங்கம் வாசிக்கணும்னு ரொம்ப ஆசை சின்ன வயசில். ஸோ அன்னைக்கு வந்து வசதி இல்லை. 40 ரூபா மிருதங்கம் கற்றுக் கொடுக்கறதுக்கு. அந்த 40 ரூபா கொடுக்கறதுக்கு எங்கள் அப்பாவால் முடியலை. அந்த அளவுக்கு கஷ்டம். நான் இன்னைக்கு வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 வயசுக்கு மேலே ஆகுது. நான் இப்போ உட்காந்துட்டு எங்கள் அப்பாவை வந்து திட்டி, உன்னால் வந்து என்னால் மிருதங்கம் கற்றுக்க முடியல அப்படி இப்படி எங்கள் அப்பாவை நான் திட்ட முடியும். ஆனால் 38 வயசில் எனக்கு கர்நாடகாலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் மிருதங்கம் டீச்சர்ஸ் அவர்கிட்ட போனேன், மிருதங்கம் கற்றுண்டேன். ஓகே, ரைட். அதாவது எதுக்கு சொல்கிறேன், இதனால என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிட்டு அந்த விக்டம் கார்டை ப்ளே பண்ணிட்டு போகலாம். பிகாஸ் ஆஃப் த பாஸ்ட் ஐ குடன்ட் லேர்ன். அதான் காஸ் அண்ட் எஃபெக்ட் அப்படிங்கிற சொல்கிறோம் பார்த்தீங்களா? இல்லை, வாட் ஆக்ஷன் ஐ கேன் டேக் ஸோ தட் ஐ கேன் காஸ் தி எஃபெக்ட். ஸோ அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் இன்னைக்கோ ஒரு நாளைக்கு நடந்த ஒரு விஷயத்தை நினச்சி நீங்கள் வந்து புலம்ப போகிறீங்களா? சரி, இன்னைக்கு என்னால் முடியும்,
நான் இதிலிருந்து மீண்டு வரணும்னு நினைக்கிறேன். எனக்கு யாராவது ஒரு வழிகாட்டி வேணும் அப்படின்னாக்க நாங்கள் இருக்கோம். என்ன மாதிரி எத்தனையோ பேர் இருக்காங்க. ஓகே, தொடர்பு கொண்டு உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி முன்னேற வழியை பாருங்க. பிகாஸ் இன்னைக்கு இருக்கிற உலகம் இன்னும் 20 வருஷத்துக்கு கழிச்சு என்ன வேணுமோ அதுக்கு நீங்கள் இன்னைக்கே தயாராக இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் இல்லை அப்படின்னா யூ பிகம் irrelevant. ஸோ அதெல்லாம் நீங்கள் யோசிச்சு ஒரு முடிவு எடுத்து பண்ணணும். பண்ணால் உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும். ஒன்று. ரெண்டாவது, உங்கள் வாழ்க்கையில் ஷேம், கில்ட், ரெசன்ட்மெண்ட், ரிக்ரெட்ஸ், ரிஜெக்ஷன்ஸ் இந்த மாதிரி பலவிதமான விஷயங்கள் நடந்து அதனால் உங்களுடைய தன்மானம் பாதிக்கப்பட்டு அதனால் உங்களோட வளர்ச்சி பாதிக்கப்பட்டிருக்கா? ஏன்னா நிறைய பேருக்கு இதுதான் என் பிரச்சனைங்கிறதே தெரியாது. ஷேடோ பாக்ஸிங் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்க. நாங்கள் கண்டிப்பாக என்ன உதவி செய்யணுமோ அதை நாங்கள் செய்கிறோம். எங்களுடைய மெயில் ஐடியும் ஃபோன் நம்பரும் மெயில் ஐடி இருக்கும். உங்களுடைய பிரச்சனை என்னங்கிறது எங்களுக்கு எழுதுங்க. ஏன்னா ஃபோன் நம்பர் முன்னாடி கொடுத்தோம். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ஃபோன் பண்ணிட்டு ஆஹ், ம், ஒரு ப்ரொடக்டிவான ஒரு டிஸ்கஷனாக இல்லை. ஸோ மெயில் ஐடி கொடுக்குறோம். உங்களுடைய பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறது எழுதுங்க. இங்கிலீஷ், தமிழ், கன்னடம் 3 வந்து நாங்கள் வந்து படிப்போம். ப்ரிஃபரபிளி இங்கிலீஷ் அண்ட் தமிழ். ஓகே, அதை நீங்கள் வந்து உங்களுடைய பிரச்சனை என்ன அப்படிங்கிறது எழுதி அனுப்புங்க. கண்டிப்பாக அதற்கான ஒரு தீர்வை கொடுக்குறோம். உங்கள் வாழ்க்கையில் எல்லா விதமான நலங்களும் வளங்களும் பெற்று உங்களுக்கு தேவையான எல்லா முன்னேற்றமும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு குருநாதரை அம்பாலையும் நான் வேண்டிக்கிறேன். எல்லாரும் அமோகமாக இருங்க, சௌக்கியமாக இருங்க, க்ஷேமமாக இருங்க. ஜெய் ஜெய் சங்கர ஹர ஹர சங்கர.